26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ரிஷபம், இவங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சார்? சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற வீடுங்கிறதுனால சனி மிகுந்த நன்மைகளை தான் செய்ய போகிறார். நிச்சயம் அவங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறதே கிடையாது. மிதுனம், இவங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம்? இவங்களுக்கு இவ்வளோ நாள் வேலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். அவங்களுக்கு ஏதாச்சும் வியாபாரத்தில் ஒரு சுணக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே நீங்கும். அவங்க இவ்வளோ நாள் ஒரு சில விஷயங்களுக்கு கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யலாமா அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் தைரியமாக கடன் வாங்கி செய்யலாம். கடகம், இவங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, கடகராசியில் இருக்கவங்களா என்ன எதிர்பார்க்கலாம் சார் இந்த நேரத்தில்? சனி உச்சகுருவின் முழு பலத்தை வாங்கி கொண்டு, ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் தான், கடகத்தில் தான் குருவே உச்சம் அடைகிறார். அந்த வீட்டில் நின்று உச்சமடைந்த குருவின் முழு சுப பார்வை மொத்தமாக அந்த லாபங்களை அள்ளக்கூடியது கடகராசி தான். சிம்மத்துக்கு கெட்டவனாக பலன் தரக்கூடிய ஒரு சனி இந்த வக்ர காலத்தில் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றிக்கொண்டு அவருக்கு நல்லது செய்யணுங்கிற இடத்துல வீக்கரான ஒரு பிளேஸில் இருப்பார். அது உச்சம் பெற்ற குருவோடையும் பார்வையும் பெறுவதனால நிச்சயம் சொல்கிறோம், இந்த காலத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும். கன்னியுமே இந்த வருஷம் 2026 நிறைய நல்ல பலன்களை சந்திக்கக்கூடிய ராசிகளில் அவங்களுமே இருக்காங்க. நிறைய சுபமான விஷயங்கள் மாற்று மதத்தினராலும் அந்நிய பாஷை பேசுபவர்களாலும் இவங்களுக்கு இந்த சமயம் நடக்கும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம ஆதன ஆன்மீகத்துல தொடர்ந்து நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எண்கணித நிபுணர் சதீஷ் ராவ் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு நினைச்சிருக்கிறாரு. இவர்கிட்ட இந்த சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு பதிலை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சனி பெயர்ச்சி அப்படின்னாலே பயப்படாதவங்க யாருமே கிடையாது. இப்போ சமீபத்தில் சனி வக்ர பெயர்ச்சி அந்த பலன்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளையுமே சனி வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பெருசாக பேசவே இல்லை. முதல்ல உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போகுது சார் இந்த சனி வக்ர பெயர்ச்சி 12 ராசிக்கும்? பொதுவாக ஒரு பலனை பார்த்துடலாமா? சனி பொதுவாகவே ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு 2.5 வருஷ காலம் எடுத்துக்குவார். இதில் சில நேரங்களில் என்ன பண்ணுவார்னா, ஒன்று முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், இல்லை பின்னோக்கி நகரக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த ரெட்ரோகேட் ஆகக்கூடியதை தான் வக்ரம் அப்படிங்கிறாங்க. அதாவது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி ஒரு கொஞ்ச காலம் வரைக்கும் மட்டும் அப்படி பின்னோக்கி நகர்ந்துட்டு மறுபடியும் அதனுடைய இயல்பு நிலைக்கு வருவதை தான் வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை அவர் 26 ஜூலை வக்ரம் அடைகிறாரு. சனி வக்ரம் அடைகிறாரு. 10 டிசம்பர் வரைக்குமே அந்த வக்ர நிலையிலிருந்து தான் எல்லாருக்கும் பலன் தரப்போகிறார். அப்போ ஒரு கெட்ட கிரகம் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றிக்கொள்ளும் பொழுது, சனியை கெட்ட கிரகம்னு சொல்லக்கூடாது, அவர் ஒவ்வொருத்தருடைய கர்மவினைக்கு தகுந்தாற் போல தண்டனை தரக்கூடிய ஒரு நீதிபதி மாதிரி இருந்தாலும் நம்ம ஜோதிட சாஸ்திரம் அதை பாவ கிரகமாக இது பண்ணி வச்சுருக்காங்க, கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாவ கிரகம் தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு மாறும் பொழுது அது நிறைய பேருக்கு சாதகமாகவும், ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி பாசிட்டிவ் பலன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாதகமாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்ம பகுதிக்குள்ளார டீட்டெயில்டாகவே பேசுவோம். கண்டிப்பாக. முதலாவது ராசி மேஷம், இவங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை மேஷராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம்? மேஷராசிக்கு இந்த வக்ர பெயர்ச்சி ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்க போகுது. காரணம், அவங்களுக்கு எல்லாருமே பயமுறுத்தியிருப்பாங்க, 7.5 சனி துவங்கியாச்சு, உங்களுக்கு பின்னாடி ரெடியாக நின்றுட்டாரு, மீனத்தில் 12ஆம் வீட்டில் நின்றுட்டாருலாம் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம். இந்த ஒரு வருஷம் மேஷராசினர் குறித்து வச்சுக்கோங்க, உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லாபங்களே அள்ள போகிறீர்கள். காரணம், சனி வக்ரம் பெறும் பொழுது அது உச்சம் பெற்ற குருவோடைய பார்வையும் அந்த இடத்துல படுறதுனால அவங்களுக்கு மிக சுப பலன்களே கிடைக்க போகுது. இந்த ஆண்டு முழுவதுமே, அதாவது 2026 முழுமைக்குமே அவங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் தான் நடக்க போகுது. இதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா பொன் பொருள் சேரும்,
வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட அவங்களுக்கு கிளிக் ஆகும். காரணம், குரு வந்து இப்போ எந்த இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்களுக்கு கேந்திர ஸ்தானமான 4ஆம் வீட்டில் உச்சம் அடைஞ்சிருக்காரு. அந்த 4ஆம் வீடுங்கிறது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்வோம். அந்த சுகஸ்தானம் உச்சம் அடையும் பொழுது இவங்களுக்கு எல்லா மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸும் கிடைக்கணும். இந்த டயத்தில் 7.5 சனி கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்க வேண்டிய சனி வந்து வக்ரம் வேற பெறாரு. அப்போ அவருக்கு இயல்பாகவே அந்த கேரக்டர் ஷிஃப்ட்டுங்கிறது மாறிடுது. இப்போ கெட்டவனாக இருக்கிறவன் நல்லவன் ஆயிடுவான், நல்லவனாக இருக்கிறவன் கெட்டவன் ஆயிடுவாங்கிற மாதிரியான ஒரு தன்மை. அப்படி இருக்கும்போது சனியால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அவங்களுக்கு முழுமையாக விடுபட்டுடுது. இவ்வளோ நாள் நடக்காத நல்ல விஷயங்கள் கூட இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். காலதாமதங்கள் எதுவுமே இருக்காது. நிறைய நல்ல பலன்கள் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்கணும்னா இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணுங்கன்னா என்ன சொல்லலாம் சார்? அவங்க வந்து செவ்வாய்க்குரிய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். அறுபடை வீடுகளில் எந்த வீடுகளுக்கு வேணாலும் அவங்க வந்து பழனியோ அல்லது திருச்செந்தூரோ எந்த கோயிலுக்கு வேணாலும் அவங்க போகலாம். அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க கூட தங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களுக்கு சென்று வந்தால் இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை அவங்க அடைவாங்க. ரிஷபம், இவங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சார்? ரிஷபத்தை பொறுத்த வரைக்குமே வந்து சனி வந்து உண்மையிலே வந்து எல்லாருமே அவ்வளோ நல்ல பலன்களாக இருக்காது. உங்களுக்கு சனி வந்து எப்போதுமே கெடுதல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பயமுறுத்தியிருக்கலாம். பட் சனியை பொறுத்த அளவுக்கு எப்போதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ரிஷபத்துக்கும் சரி, அதற்கு அடுத்தபடியாக துலாமுக்கும் சரி, இது 2 ராசிக்குமே சனி வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. தளபதி சூர்யா தேவா மாதிரி. ஏன்னா சுக்கிரனுடைய வீடுகள் இது 2மே. ஸோ ரிஷபத்துக்கு சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற வீடுங்கிறதுனால சனி மிகுந்த நன்மைகளை தான் செய்ய போகிறார். நிச்சயம் அவங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறதே கிடையாது. அவங்கள பொறுத்த அளவுக்கு கவலையே பட வேண்டாம். அதுவும் வக்ரம் பெற்ற சனி வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலான நல்ல லாபங்களை தரப்போகிறார். லாபஸ்தானத்தில் தான் இப்போ வந்து சனி வந்து அவங்களுக்கு உட்கார்ந்துருக்காரு. இந்த லாபங்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த குறையும் இருக்காது. கூடுதலாக இப்போ குரு உச்சம் பெற்ற குருவும் வேற பார்க்கிறார் இந்த வீட்டை. குரு வந்து எந்த பார்வையாக செலுத்துறாருன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் உச்ச வீட்டில் உட்கார்ந்து சனியை பார்ப்பதினால் இவ்வளவு காலம் ஒரு சில விஷயத்துக்கு அவங்க முயற்சி பண்ணி கிடைக்காம இருந்துச்சு வைங்க. இப்போ ஒரு சில பேர் ப்ரொமோஷனுக்கு முயற்சி பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ அவங்களுக்கு கரெக்டாக அப்ரைஸில் ஆகி நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி நல்ல ஹைக்கு கிடைக்கும், சேலரி ஹைக் கிடைக்கும். ஒரு சில பேர் வியாபாரத்தில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்காக ஒரு சில ஆர்டர்ஸ் எதிர்பார்த்துருக்கலாம். அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு வந்து நியூ ஆர்டர்ஸ் கிடச்சி நல்ல ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். ஸோ லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு நல்ல காலமாகவே இது இருக்குது. எதில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் புதிய மனிதர்களை நம்பக்கூடிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 2 விஷயத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு குறைகள் அப்படிங்கிறதே இருக்கும். அந்த குறைகளும் நீங்கிறதுக்கு ரிஷபராசி என்பர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் சார்? ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய உப்புளியப்பன் கோயில் அப்படிங்கக்கூடிய ஸ்தலத்துக்கு போய் பெருமாளுக்கு உப்பை வந்து அவங்க வந்து தானமாக கொடுக்கணும். அந்த கோயிலுடைய சிறப்பே அதான். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குறைகள் கூட நீங்கி அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். 2வதாக நம்ம எப்போதுமே சொல்கிறது மாதிரி எண்கணித பரிகாரமே அவங்க எடுத்துக்கலாம். அவங்களுடைய பெயரை வந்து சரிபார்த்து கொண்டு அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் சரியாக அமைத்து கொண்டார்கள் என்றால் அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுனம், இவங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சார்? மிதுனத்தை பொறுத்த அளவுக்கு புதனுக்கான ஒரு ராசி அது. புதன்னாலே அறிவு. அந்த அறிவுக்கான அந்த ராசியை சேர்ந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய வேலை பலுக்களை ரொம்ப குறைக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம். அதுவும் வக்ரம் பெற்ற சனி இந்த காலகட்டத்தில் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றிக்கொண்டு மிக நல்ல விதமான பலன்களை உச்சகுருவின் பார்வையினால் தரப்போகிறார். ஸோ இவங்களுக்கு இவ்வளோ நாள் வேலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். அவங்களுக்கு ஏதாச்சும் வியாபாரத்தில் ஒரு சுணக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே நீங்கும். அவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யலாமா அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் தைரியமாக கடன் வாங்கி செய்யலாம். அது அவங்களுக்கு கிளிக் ஆகும். காரணம், இதற்கு சனி மட்டும் கிடையாது.
2ஆம் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய குருவினாலும் தனம் பாக்கியம், குடும்பஸ்தானம், தனம் வாக்கு குடும்பம், அவங்களுடைய சொல்வாக்குகள் செல்வாக்காக மாறும், காசு பணம் சேரும், குடும்பத்திலும் மகிழ்ச்சி தங்கும். ஸோ இப்போ தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க எடுத்து செய்யலாம். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நீண்ட தூர பிரயாணங்கள் செல்லும்போது அவங்களுடைய உடைமைகள் காணா போவதோ அல்லது நீண்ட தூர பிரயாணத்தில் வாகனங்களை இவங்களே செலுத்துகிறாங்கங்கும் போது சில கவனக்குறைவினால விபத்துகளை சந்திப்பதோ ஏற்படலாம். ரொம்ப மேஜரான டிராபேக் இல்லைன்னாலும் கூட இந்த விஷயங்களையும் கவனம் செலுத்தும் போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மிதுனத்துக்கு நிறைய நல்ல பலன்கள் தான் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல கவனம் தேவை. இந்த பரிகாரத்தை பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பா இந்த சனி வக்ர பெயர்ச்சி இருக்கும்னா என்ன சொல்லலாம் சார்? அவங்க திருவெண்காடு போயிட்டு வரலாம். திருவெண்காடு புதன் ஸ்தலத்திற்கு அவர்கள் சென்று வருவது ரொம்ப மிகுந்த நல்ல பலன்களை தரும். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அவங்க. இந்த 2 ஸ்தலங்களுக்கு சென்று வரும்பொழுது அவர்களுக்கான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். கடகம், இவங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? கடகராசியில் இருக்கவங்களாம் என்ன எதிர்பார்க்கலாம் சார் இந்த நேரத்தில்? பொதுவாகவே இந்த கடகராசினர் தான் கடந்த ஒரு வருட காலமாக, ஒரு வருஷம் கூட இல்லை 2 வருஷமா யூடியூப்ல நிறைய வியூஸ் போகிறது கடகராசியை தான் பார்க்குறாங்க. காரணம் அடி வாங்கினது நான், கப்பு எனக்கு தான் வேணுங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான். ஆமாம், இல்லை அந்த அளவுக்கு கடகம் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. காரணம் சனி வந்து அஷ்டம சனியாக ஒரு வழி பண்ணி எடுத்துட்டாரு. பட் இப்போ வக்ரம்னு சொல்லும்போது பொதுவாகவே பின்னோக்கி நகரும். அப்போ 9ஆம் வீட்டில் இப்போ சனி இருக்காரு. அவர் மொத்தமாக 8ஆம் வீட்டுக்கு போயிட்டாருன்னா இன்னும் சிக்கல் அவங்களுக்கு. அப்போ இது வக்ரம்ங்கிறது வந்து அவங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு போய் கெடுபலன்களை மறுபடியும் தரப்போகுதாங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்கலாம். பட் 8ஆம் வீட்டுக்கு அவர் போகலை, முழுமையாக போகலை. 9ஆம் வீட்டுக்குள்ளாரியே கொஞ்சம் பின்னோக்கி நகர்ந்து அந்த வீட்டிலே தான் அவர் நிற்கிறாரு. அது வரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான் இவங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் சனி வந்து உச்சகுருவின் முழு பலத்தை வாங்கி கொண்டு, ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் தான், கடகத்தில் தான் வந்து குருவே உச்சம் அடைகிறார். அந்த வீட்டில் நின்று உச்சமடைந்த குருவின் முழு சுப பார்வை மொத்தமாக அந்த லாபங்களை அள்ளக்கூடியது கடகராசி தான். ஸோ இந்த வருஷம் வந்து அவங்க வந்து எதை பற்றியும் ஒரி பண்ணாமல் குழப்பிக்காமல் இருந்தாலே போதும். ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்ததுனால ஒரு மன விரக்தியும் ஒரு குழப்பமும் அவங்களுக்கு இருக்கலாம். இனிமேல் இவ்வளோ நாள் நடக்கலை, இனிமேல் நடந்துட போகுதா அப்படின்னு நினைக்கலாம். அது அவங்க அப்படி நினைக்கக்கூடாது. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமான்னு நினைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நன்மை அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய பூர்வீக சொத்து பத்துகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் வந்து மொத்தமாக தீரும். இந்த சமயத்தில் அவங்க வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கூட மேம்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது. குறிப்பாக இவங்க வந்து செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரணும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அது செய்யணும். செஞ்சுட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது ரொம்ப அமோகமாக இருக்கும். அடுத்த வருஷத்துக்குள்ளார ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுங்கிறதே இவங்க லைஃப்பில் நடக்கும். சிம்மம், இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் இந்த சனி வக்ர பெயர்ச்சி? இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மத்துக்கு கொஞ்சம் ரிலீஃப், ஆனால் வந்து பெரிய அளவுக்கு கிடையாது. என்ன காரணம்னா சனி வந்து இப்போ கடகத்தை விட்டுட்டாரு. அந்த மொட்டைத்தலையில் இப்போ சிம்மம் கையை வச்சிருச்சு. அப்போ வந்து 8ஆம் வீடாக சனி வந்து உட்காந்து அஷ்டம சனியாக போட்டு அடின்னு அடிக்க போகுது சிம்மத்தை. ஆனால் ஒரு இடைக்கால நிவாரணம் மாதிரி இப்போ இந்த சனி வக்ரம் பெறும்போது, நம்ம இந்த பகுதியை ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம், நல்லவன் வந்து கெட்டவனாக பலன் தருவான், கெட்டவன் பலன் நல்லவனா. அப்போ வந்து சிம்மத்துக்கு கெட்டவனாக பலன் தரக்கூடிய ஒரு சனி வந்து இந்த வக்ர காலத்தில் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றிக்கொண்டு அவருக்கு நல்லது செய்யணுங்கிற இடத்துல வீக்கரான ஒரு பிளேஸில் இருப்பார். அது உச்சம் பெற்ற குருவோடையும் பார்வையும் பெறுவதனால நிச்சயம் சொல்கிறோம், இந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும். இந்த 3 மாத காலங்கள், 4 மாதங்கள் கிட்டத்தட்டன்னு வச்சுக்கோமே, இந்த 4 மாத காலங்கள் அவங்க ஃபோக்கஸ்டாக இருந்தாங்கன்னா நிறைய ப்ராப்ளத்துக்கு அவங்க முடிவுரை எழுதிடலாம். ஓரளவு தங்களை சேஃப்கார்டு பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வந்து சனி பெயர்ச்சி அடையும் பொழுது அவங்க மொத்தமாக இந்த ப்ராப்ளத்திலேருந்து அஷ்டம சனிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. பட் அது வரைக்குமான காலகட்டத்தில் இது ஒரு இடைக்கால நிவாரணம் மாதிரி இந்த ஒரு 3-4 மாத காலங்கள் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிகப்படியாக வெளியில் வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க, அதை அவங்க அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ பணமும் வரும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் சிம்மம்? இவர்களை பொறுத்த அளவுக்கு இவங்க வந்து சூரியனார் கோயில் சென்று வரலாம்.
கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் சென்று வரலாம். எண்கணித பரிகாரமும் இவங்க எடுத்துக்கலாம். நம்ம ஆதன் சேனல் நேயர்களுக்கு நான் எப்போதுமே சொல்வது, உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் அனுப்புவேன். எண்கணித பலன்கள் உங்கள் பிறந்த தேதி பெயரை அனுப்பிச்சி விடுங்க. சிம்மத்துக்கு இது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு உங்கள் பெயரை நீங்கள் சரியாக திருத்தம் பண்ணி அமைச்சிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுத்து லைஃப் லாங்குக்கும் காப்பாற்றும். ஸோ அது நீங்கள் உங்கள் பெயர் சரியாக இருக்காங்கிறத சரி பார்த்துக்கிறதுக்கு உங்கள் பெயர், பிறந்த தேதி ரெண்டுத்தையும் அனுப்பிச்சி விடுங்க. வியாபார பெயர் வச்சுருந்தீங்கன்னா வியாபார பெயரையும் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பலன்கள் நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். கமெண்ட்டில் போட வேண்டாம், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. கன்னி இவங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சார்? கன்னியை பொறுத்த வரைக்கும் புதனுடைய ஆதிக்கத்தில் வராங்க. 2வது கன்னியுமே இந்த வருஷம் 2026 நிறைய நல்ல பலன்களை சந்திக்கக்கூடிய ராசிகளில் அவங்களுமே இருக்காங்க. ஸோ 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுகிறார். இன்னொரு பக்கம் குருவுடைய சுப பார்வையும் அவங்களுக்கு பெறுவதனால ரொம்ப நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். இவ்வளோ நாள் அவங்களுடைய களத்திரத்தில் இருந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்குது. கொஞ்சம் டிலேஸ் இருக்கும், அதுதான் ஒரே குறை. இப்போ ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லி வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. என்னடா இன்னும் பதிலே வரலையே, பாசிட்டிவாக வருமா வராதான்னு இவங்க பயந்துக்கிட்டு இருப்பாங்க, பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ. பட் கண்டிப்பாக ரிசல்ட் பாசிட்டிவாக தான் வரும். கொஞ்சம் டிலே மட்டும்தான் சனி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ். மற்றபடி அவங்களுக்கு பாசிட்டிவான சுப பலன்கள் தான் கிடைக்க போகுது. கவலையப்படாமல் அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். நிறைய சுபமான விஷயங்கள் மாற்று மதத்தினராலும் அந்நிய பாஷை பேசுபவர்களாலும் இவங்களுக்கு இந்த சமயம் நடக்கும், நல்லது நடக்கும். ஒரு புதிதாக ஒரு நபர் உள்ளார வருவாங்க. நம்ம லக்கி பாஸ்கர் படத்தில் காமிக்கிற மாதிரி திடீர்னு ஒரு ஆண்டனி உள்ளார அவருக்கு நல்லது பண்ணிட்டு போயிடுவார். அது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய நன்மைகள் உண்டுன்னீங்க. ஆனால் பரிகாரம் எதுவும் வேண்டாமா சார்? பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுமே திருவெண்காடு ஸ்தலத்துக்கு சென்று வரலாம். அப்படியே இல்லைனாலும் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களுக்கு சென்று வந்தால் கூடுதலான நன்மைகளை அவர்கள் பெற முடியும்.